பிள்ளைகளுடைய எதிர்காலம் பொற்காலமாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஊதாரியான பிள்ளைகளாக மாட்டார்கள். தரிகட்ட பிள்ளைகளாக மாட்டார்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த வாழ்க்கையை ஹசரத் யூசுஃபுக்கு எவ்வளோ பெரிய ஆளுமையை அல்லாஹ் தந்தானோ அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அடையாளப்படுத்தப்படக்கூடிய அற்புதமான பிள்ளைகளை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்காக உருவாக்குவான் என்பதில் ஐயம் கிடையாது. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வானாக. எப்படியெல்லாம் அவர்கள் வளர்ந்து ஆளாக வேண்டும் என்று மனிதர்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளத்தில் ஆசைகள் இருக்கிறதோ அந்த ஆசைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவானாக. முக்கியமாக குறிப்பாக பிள்ளைகளை சாலிகானவர்களாக ஆக்குவானாக. நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, மரணத்திற்கு பிறகு நம்முடைய துன்யாவை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய ஆகரத்தை பற்றி கவலைப்பட்டு, யா அல்லாஹ் என்னுடைய தந்தை என் தாய்க்கு இப்படியெல்லாம் செய்துவிடு, அவர்களை மன்னித்து விடு, உயர்ந்த சொர்க்கத்தை தா, நரகத்திலிருந்து அவர்களை காப்பாற்று, உலகத்தின் வாழ்க்கையில் அவர்கள் எங்களை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு ரொம்ப இலகுவான சலாமத்தான வாழ்க்கையை தா என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆக்குவானாக. பிள்ளைகள் நல்லபடியாக வளர வேண்டும், அதுதான் நமக்கு ஒரு பெரிய லட்சியமாக இருக்கிறது. அது இந்த மொபைலுடைய காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய ஒழுக்கம் மிகவும் கேள்விக்குறி. அந்த பிள்ளைகள் எப்படி பழகிறார்கள், எப்படி மற்றவர்களிடத்தில் சகவாசம் வைக்கிறார்கள், அந்த சகவாசம் நல்லதா கெட்டதா, இதையெல்லாம் பற்றி உள்ள அறிவு பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை சகோதரர்களே. மேல்மிச்சமாக சில பேர் பாசத்தை அதிகமாக செலுத்துகிறார்கள். அதனால் பாசம் கண்ணை மறைக்கும் என்பதற்கொப்ப அந்த பிள்ளைகளுடைய குறைகள் கூட அந்த பெற்றோர்களுக்கு தெரியாமல், குறைகள் கூட கடைசி வரைக்கும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கல்வி, அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், எதிர்கால வாழ்க்கை, அவர்களுடைய மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அனைத்திலேயுமே பெற்றோர்களுக்கு ஒரு பெரும் கவலையும் சில பயமும் இருந்து கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. இந்த நிலை மாற படைத்தவனான அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், அது அனைத்தும் தீர பிள்ளைகளை படைத்த அந்த ரப்பிடத்திலேயே கேட்கக்கூடிய ஒரு சூழலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேரழகுமிக்க நபி யாக்கூப் என்ற அருமையான தந்தைக்கு மகனாக பிறந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் நபி. அவர்களுக்கு பிறந்த பிள்ளையாக ஹசரத் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள். பேரழகையும் பெரும் நியாமத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்ததன் காரணமாக அவர் மீது மிகுந்த பற்றையும் பாசத்தையும் வைத்திருந்த தந்தையின் செயல்பாடு மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது, பொறாமையை ஏற்படுத்தியது. செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற நிலைக்கு அவர்களை கொண்டு சென்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறாமை மிகவும் விஞ்ச என்ன செய்கிறோம் என்ற அந்த ஒரு யோசனை கூட இல்லாமல் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சதித்திட்டம் தீட்டி உயிரோடு அவர்களை கிணற்றில் எறிந்தார்கள் என்பது குர்ஆன் கூறக்கூடிய வரலாறு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாய் தகப்பன் இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட போது தாயை விட மேலாக, தந்தையை விட மேலாக படைத்தவன் அவர்கள் விஷயத்தில் கருணை கொண்டு ஒரு தந்தை இருந்து என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்வாரோ அந்த காரியங்களை விட மிக அதிகமாக அல்லாஹ் செய்தார். ஒரு சில சோதனைகள் அவருக்கு ஏற்பட்டது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அதை விட, அந்த சோதனைகள், அந்த தாக்கத்தை விட அதிகப்படியான ஒரு பெரும் சிறப்பை செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தார். ஹஜ்ரத் யூசுஃபை பாதுகாத்ததை போல, ஹஜ்ரத் யூசுஃபுக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் தந்ததை போல, அல்ஹம்துலில்லாஹ் நாமெல்லாம் பிள்ளைகள் கூட தான் இருக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது, சில விஷயங்களை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் ஜட்ஜ் பண்ணணும். அல்லாஹ் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு உண்டான எதிர்காலத்தை சரியான முறையில் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணப்பாடு உள்ள மக்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு பெரும் வரம்
உலமாக்கள் நமக்கு தரக்கூடிய மிகச்சிறந்த வசீஃபா. ஃபஜ்ர் முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய அவுராதுகளில் ஒரு அவுராதாக முன்பின் ஸலவாத்துக்களோடு இந்த ஆயத்தை ஓதுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகதாலிக மக்கன்னா லியூசுஃப ஃபில் அர்த் யதபவ்வஉ மின்ஹா ஹைது யஷா நுஸீபு பிரஹ்மதினா மன் நஷா வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். ஃபஜ்ர் முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய அவுராதுகளில் ஒரு அவுராதாக முன்பின் ஸலவாத்துக்களோடு இந்த ஆயத்தை ஓதுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகதாலிக மக்கன்னா லியூசுஃப ஃபில் அர்த் யதபவ்வஉ மின்ஹா ஹைது யஷா நுஸீபு பிரஹ்மதினா மன் நஷா வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். ஃபஜ்ர் முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய அவுராதுகளில் ஒரு அவுராதாக முன்பின் ஸலவாத்துக்களோடு இந்த ஆயத்தை ஓதுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகதாலிக மக்கன்னா லியூசுஃப ஃபில் அர்த் யதபவ்வஉ மின்ஹா ஹைது யஷா நுஸீபு பிரஹ்மதினா மன் நஷா வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். அல்ஹம்துலில்லாஹ். வகதாலிக மக்கன்னா லியூசுஃப ஃபில் அர்த் யதபவ்வஉ மின்ஹா ஹைது யஷா. யூசுப் அவருடைய ஆசைக்கொப்ப சில காலங்கள் பூமியிலே ஆட்சிப்படுத்துவதற்காக அந்த பூமியின் மிகச்சிறந்த ஆளுமையாக அவரை நாம் நிலைநிறுத்தினோம். யதபவ்வஉ மின்ஹா ஹைது யஷா. அவர் நாடிய பிரகாரம் அவர் அந்த ஆளுமையிலே ஒதுங்கினார். நுஸீபு பிரஹ்மதினா மன் நஷா. நம்முடைய அருளினால நாம என்ன நாடினோமோ அதை நிச்சயமாக இந்த மனிதர்களுக்கு கிடைக்க செய்வோம். முஹ்ஸினீன். எந்த காலத்திலும் உபகாரம் செய்யக்கூடிய மக்களின் கூலியை வீணாக்கி விட மாட்டோம் என்று அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வார்த்தையை படைத்தவனே என் பிள்ளைகளுக்கான தலையெழுத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ அவர்களுடைய பிற்காலத்தில் எவ்வளவு சிறப்பாக எழுதினாயோ அதே போல என் பிள்ளைகளுக்கு நீ எழுதிவிடு, என் பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து விடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பிள்ளை பாசத்தை முன்வைத்து ரப்பிடத்தில் இந்த ஆயத்தை கிட்டத்தட்ட 21 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்தீர்களேயானால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பொற்காலமாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஊதாரியான பிள்ளைகளாக மாட்டார்கள், தரிகட்ட பிள்ளைகளாக மாட்டார்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த வாழ்க்கையை ஹஜ்ரத் யூசுஃபுக்கு எவ்வளோ பெரிய ஆளுமையை அல்லாஹ் தந்தானோ அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அடையாளப்படுத்தப்படக்கூடிய அற்புதமான பிள்ளைகளை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்காக உருவாக்குவான் என்பதில் ஐயம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கஷ்டப்பட்டு கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.